Hello viewers, this is Madan from Car Control Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. So viewers, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைனிங் ஓன் பண்ணியிருக்க வெஹிக்கிள் டாடா நெக்ஸான் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரெக்குயர்மெண்ட் வந்து ஃபுல்லாக டிராஃபிக்கு கமர்ஷியல் ரோட்ஸ்னால நம்ம பர்டிகுலர் ஒரு சில ரூட்ஸ்லாம் கவர் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியான வீடியோ. ஸோ அவரோட பார்க்கிங்லேருந்து சார் வெஹிக்கிள் எடுத்ததுலேருந்து என்னென்ன ரோட்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அகெயின் வந்து வெஹிக்கிளை வந்து இங்கே பார்க் பண்ணுற வீடியோ இருக்கும். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே கவர் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் பார்க்கிங்லேருந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிளை வந்து எந்தெந்த ரோட்ஸ் கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கமர்ஷியல் ரோட்ஸ் தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கனாலே ஃபுல் கமர்ஷியலாக தான் இருக்கும். அதாவது நேரோ ஸ்ட்ரீட், ஃபுல் கமர்ஷியல் நேரோ ஸ்ட்ரீட்ஸு இல்லை பர்டிகுலர் நேரோ ஸ்ட்ரீட்ஸில் வெஹிக்கிளை வந்து எப்படி பார்த்திங்கன்னா அலைன் பண்ணணும், லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா அவரோட ரெக்குயர்மெண்ட் என்ன கேட்டார்னா, நான் மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணுற ரூட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ரூட் தான் இருக்கணும். ஸோ வியூவர்ஸ், இந்த மாதிரியான ரூட்ஸில் நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். நேரோ ஸ்ட்ரீட் பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் ஜட்ஜ் பண்ணணும். உங்களோட ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes முன்னாடியே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிளை இடிக்காமல் எடுத்துகிட்டு போக முடியும். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இது ஒரு சின்ன மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 feet ரோடு. இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு பஸ் வரலாம், பெரிய வெஹிக்கிள்ஸ் வந்தாலுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணணும். ப்ரெடிக்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வெஹிக்கிள் ஸ்க்ராட்ச் ஆகும். இங்கே பாருங்கள், டூ வீலர்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெஹிக்கிள்ஸ் வந்து ஆப்போசிட்லேயும் சரி நம்மளோட லைன்லேயும் பார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறது தான், கமர்ஷியல் ரோட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவிங் ஆப்ஜெக்ட், ஸ்டாண்டிங் ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இவர் பாருங்கள் ஃபோனை பார்த்துட்டே பாருங்க. இவரெல்லாம் நம்ம தான் ஹார்ன் அடித்து நம்மளோட வெஹிக்கிள்லேருந்து அவரை வெளியே எடுத்துகிட்டு போகணும். நம்ம கிட்ட போய் ஹார்ன் அடிச்சாலும் நம்மளால் திட்டுவாங்க, மேபி இல்லைனா பயப்படுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பாருங்கள் எங்கேருந்து வந்தானே தெரியல, பாருங்கள் ஒரு ஹார்ன் அடிக்கலை, எதுவுமே பண்ணல. நம்ம ஹார்ன் அடித்தாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைங்க. பாருங்கள் அவர் பார்னு வந்து நின்றுட்டு போயிட்டே இருக்காரு. பாருங்கள் இவர் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் போடுறாரு. ஸோ நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், டேர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் டூ வீலர் மாதிரி இண்டிகேட்டர் போடாமல் டேர்ன் பண்ணாதீங்க. டக்குன்னு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட வெஹிக்கிள் இல்லாமல் ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிளையும் நீங்கள் ஹிட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மெதுவாக இண்டிகேட்டர் மட்டும் கண்டிப்பாக ஒரு 2 to 3 meters டிஸ்டன்ஸ் முன்னாடி ட்ராவல் பண்ண போகிறீங்க, டேர்ன் பண்ண போகிறீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் இண்டிகேட்டரை போட்டுருவாங்க. பாருங்கள் இந்த ரோடு எல்லாமே எவ்வளோ குட்டி பாருங்கள். இங்கெல்லாம் மெதுவாக உங்களோட பைட்டிங் பாயிண்டில் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் கியருக்கு மாற்றிட்டு லெஃப்ட் மிரர், ரைட் மிரர் ப்ரெடிக்ஷன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வெஹிக்கிளை அலைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இதுவுமே ஒரு கர்வ் டேர்னிங்ஸ் தான். இந்த டேர்னிங் எப்படி இருக்குது பாருங்கள், லெஃப்ட் அணைச்சி போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களோட அனுசரித்து உங்களோட வெஹிக்கிளையும் நீங்கள் கரெக்டாக அந்த கேப்பிங்கில் ஃபில் பண்ணணும். இங்கே பாருங்கள் ஒரு பெரிய அந்த டாடா ஏஸ் மாதிரி வந்து பாருங்கள், அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுசரிக்கணும். லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ஆட்டோஸ் பார்க் பண்ணியிருக்காங்க. மோரோவர் இந்த மாதிரி நேரோ ஸ்ட்ரீட் பொறுத்த வரைக்கும் மெயினாக பிகினர்ஸ் வந்து பண்ணுறது, டக்கு கியரை மாற்றாதீங்க. மெதுவாக ஃபஸ்ட்டு கியர் தேவையா, அந்த ஃபஸ்ட்டு கியரில் உண்டான ஸ்பீடுக்கு மெயின்டைன் பண்ணணுமா அந்த லெவல்லே இருங்க. தேவையில்லாமல் எடுத்துருப்பேன் அதில் செகண்ட் கியர் போடாதீங்க. செகண்ட் கியர் போட்டு திருப்பி ஃபஸ்ட் கியர் போடும்போது தேவையில்லாமல் ஆக்சலரேஷன், டீஆக்சலரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளச்சுக்கு நிறைய வேலை கொடுப்பீங்க. ஒரு உங்களுடைய காலுமே பார்த்திங்கன்னா கிளச் அடிக்கடி க்ளோஸ் பண்ணி எடுக்கிறதால உங்களுக்குமே கொஞ்சம் வந்து ரெஸ்ட்லெஸ் இல்லாமல் இருப்பீங்க. எந்த இடத்துல கியர் சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணணுமோ அங்கே கியர் சேஞ்ச் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட கார் போகிற கேப்பிங்கில் மட்டும்தான் இருக்கும். ஆட்டோக்காரங்களாம் ஏறி வருவாங்க, நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவங்கள அனுசரித்து போகிற மாதிரி இருக்கணும். இப்போ லெஃப்ட் சைடில் பார்க் ஆகிருக்கு. இந்த ஸ்லோ மூமெண்ட் எதுக்காக நான் ஸ்டைல் மூமெண்ட் சொல்கிறேன் அப்படின்னா, நேரோ ஸ்ட்ரீட் பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, கிளச் க்ளோஸ், கிளச் ஓப்பன், கிளச் க்ளோஸ், கிளச் ஓப்பன். இங்கே பாருங்கள் இந்த இடத்துலலாம் டேர்னிங் பாருங்கள், அழகாக அந்த புஷ்ஃபுல் மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு அழகாக சென்டர் பண்ணிட்டார் பாருங்கள். அழகாக வெஹிக்கிள் ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. இவங்களெல்லாம் ஹார்ன் நம்ம தான் வியூவர்ஸ் அடிச்சு ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்லோவாக போனால் மட்டும்தான் இதெல்லாம் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். நீங்கள் நிறைய பேர் பார்க்குறேன் நேரோ ஸ்ட்ரீட்ஸ் போகும்போது டக்குன்னு போயிருங்க பாருங்கள், கும்பல் ஆஃப் பீப்புள்ஸ் நடந்து போயிட்டுருக்காங்க. இவங்களெல்லாம் ஒரு ஹார்ன் அடிக்கணும் கண்டிப்பாக தெரியவே தெரியாது. நீங்கள் இதை ஸ்பீடாக போகும்போது என்ன ஆகும்னா, பதட்டத்தில் கியர் ரெடியூஸ் பண்ணுறதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஹாங்க் அடிக்கிறதோ இல்லை உங்கள் ஆக்சிலேட்டர் கண்ட்ரோலோ இதையாவது மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் என்ன சொல்வேன்னா, நேரோ ஸ்ட்ரீட்ஸ் பொறுத்த வரைக்கும் மெதுவாக பிகினர்ஸ் வந்து இனிஷியலில் ஒரு 15 to 20 days இந்த மாதிரியான ரோட்ஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் ஜட்ஜ்மெண்ட் எனக்கு இப்படி தான் இருக்குது, என் வெஹிக்கிள் இதுக்குள்ளே போகுமா போகாதா, மோரோவர் ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்ஸ் என்னால் அனுசரித்து போக முடியுமான்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும். அப்படி ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேலை வந்து ஈஸியாகிடும். ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. ஸோ ரைட் எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், வைட் ரைட். அங்கே பாருங்கள், வைடாக போய் வெஹிக்கிளை ஸ்லோவாக கட் பண்ணுறாரு பாருங்கள். அப்படி பாருங்கள், அந்த கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வெஹிக்கிளும் டிஸ்டர்ப் பண்ணலை. அவரோட ட்ராவல் பண்ணுறதையும் அவர் அழகாக மீட் பண்ணிட்டாரு. ஸோ லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட்லேயும் கரெக்டாக கால்குலேட் பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் டஃபஸ்ட் ரோடு வியூவர்ஸ். ஆக்சுவலாக எம்சி ரோடு, வாஷர்மேன்பேட், நார்த் மெட்ராஸில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ச்சேசிங் ரோடு. இது தீபாவளி முடிஞ்சு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இன்கேஸ் தீபாவளி டைம்லாம் பார்த்திங்கன்னா சரியான பிக் டிராஃபிக்காக இருக்கும். ஈவன் இந்த ரோட்டில் நான் டிரைவிங் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 டென்ஷன் ஆகும். ஏன்னா வெஹிக்கிள்ஸ் வந்து ஃபுல்லாக பார்க் ஆகிருக்கும்.
கிட்டத்தட்ட டி நகரை விட ஒரு 2-3 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்கான இடம் இது. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஆப்போசிட்டில் ஒரு எம்ஜி வராரு, லெஃப்ட் சைடில் 2 வீலர் இந்த மாதிரி தான் பார்க் பண்ணியிருப்பாங்க. 2 வீலர்ஸ் ஃபுல்லாக பார்க் ஆகிருக்கும். நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ப்ளே பண்ணோம். இந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்ம பொறுமையை கண்டுபிடிக்கிறோம், பொறுமையை எப்படி கடைப்பிடிக்கிறோம், எந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேவை இடத்துல மட்டும் கிளச் ஓப்பன் பண்ணுறோம், எந்த இடத்துல கிளச்சை க்ளோஸ் பண்ணுறோம், எவ்வளோ லீனியராக நம்மளோட ஆக்சலரேஷன் இருக்க போகுது, நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டுமே எந்த அளவுக்கு போகுது. அப்புறம் ரைட் சைடில் ஒரு பெரிய பம்ப் இருக்குது, அந்த பம்பையுமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணிவிட்டு அழகாக லெஃப்ட் வந்துட்டார். லெஃப்ட் சைடில் பிளாட்ஃபார்ம், ரைட் சைடில் ஆட்டோ, அந்த ஒரு 2 அந்த 2 ட்ரக்ஸுமே நமக்கு நல்லா இடம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வீராஸ் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும், எம்சி ரோடுன்னு சொல்லுவாங்க இது. ஸோ இந்த ரோட்லையுமே பார்த்திங்கன்னா ஏன் அவர் எடுத்தாருன்னா, அவரோட ரெக்குயர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான ரோட்ஸில் தான் இருக்க போகுதுன்னு என்கிட்ட ஃபஸ்ட்டே ட்ரைனிங் வரும்போதே சொல்லிட்டாரு. ஸோ நம்ம இந்த மாதிரியான இடத்துல ஏன் கொடுக்குறோம், நம்மளோட ட்ரைனிங்ஸ் ஏன் நம்ம அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு மாதிரியான சுச்சுவேஷன்லையுமே சென்னையிலையும் சரி, நீங்கள் அவுட்டர் எங்கே போனாலும் ஆல் ஓவர் இந்த மாதிரியான ரோட்ஸ் நீங்கள் கவர் பண்ணுற சுச்சுவேஷன் வந்ததுன்னா நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட கேட்குற ரோட்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னே அவங்களுக்கு இந்த மாதிரி ரோட்ஸில் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த பேசிக்ஸ்லாம் சொல்லி அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் 50 to 70% வந்த பிறகு தான் நம்மளோட இந்த மாதிரியான ரோட்டில் வந்து அவங்கள நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். அங்கே பாருங்கள், அந்த ஸ்டேரிங்கோட மெத்தடாலஜி ப்ளஸ் அந்த கிளச் கண்ட்ரோல், ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வெஹிக்கிள் வந்து உங்களுடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கரெக்டாக வரும். இன்கேஸ் இதில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் லூஸ் பண்ணாலும் உங்களோட வெஹிக்கிள் வந்து ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டில் ஏதாவது வீக்காக இருந்தாலும் நீங்கள் யாரையாவது போய் இடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கமர்ஷியல் ரோட்ஸ், நேரோ ஸ்ட்ரீட்ஸில் மெதுவாக நீங்கள் ட்ரைவ் பண்ண தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். பட் எடுத்த உடனே ஒரு பிகினர் வந்து இந்த மாதிரி ரோட்ஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அதுக்கப்புறம் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் 100லேருந்து அப்படியே பூஸ்ட் டவுன் ஆகிட்டு ஸ்லோ டவுன் ஆகிடும், கம்ப்ளீட்டாக ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸோ மெதுவாக கமர்ஷியல் ரோட்ஸ் பொறுத்தவரையிலும் மெதுவாக ட்ரைவ் பண்ணுங்கள். அப்சர்வேஷன் வந்து உங்களுக்கு மிரரில் இருக்கணும். ப்ளஸ் உங்களுடைய காலில் வந்து கண்ட்ரோல் கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்டேரிங்கும் உங்களோட கால் இருக்க கண்ட்ரோலும் ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்ன்றது எந்த ஸ்ட்ரீட்லேருந்து வருவாங்கன்றது தெரியாது. அந்த டைமில் நீங்கள் பிரேக்குக்கு பதிலாக ஆக்சிலேட்டர் கொடுக்குறதோ இதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகெயின்ஸ்ட் நம்ம அந்த மூலக்கடை பிரிட்ஜ் ஏற போகிறோம். பிரிட்ஜுமே கேட்டிருந்தார் சார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மூலக்கடை பிரிட்ஜ் மெதுவாக ஏறுறோம். ஸோ மூலக்கடை பிரிட்ஜுன்றது பார்த்திங்கன்னா இதுவுமே கொஞ்சம் மூலக்கடை பிரிட்ஜ் ஏறி இறங்கும் போதுமே கொஞ்சம் வந்து இந்த பிரிட்ஜ் இந்த ஆக்சுவலாக டிராஃபிக் இல்லைனா இந்த பிரிட்ஜில் ஹேண்டில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக் டு நெக் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், அழகாக ஸ்லீப்பாக ஏறிட்டு போயிட்டே இருக்கார். மிரர் அப்சர்வேஷன், பெரிய வெஹிக்கிளில் நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது ஹாங்க் அடிக்கணும், ஹாங்க் அடிச்சிட்டாரு. 3rd கியரில் ஏறாரு, கேப்பிங் கரெக்டாக இருக்குது, ஸ்லோ அண்ட் ஸ்பீடியாக அப்படியே அழகாக மூவ் பண்ணிட்டு போயினேன்ட்டார். அதேமாதிரி நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறேன் வியூவர்ஸ். ஆக்சுவலாக என்னென்னா ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா டக்குன்னு ஓவர்டேக் பண்ண மாட்டாங்க. அதை வந்து மெதுவாக தான் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் லாரியை கிராஸ் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டீங்களா, டக்குன்னு போயிடணும். இல்லை பெரிய வெஹிக்கல்ஸ் என்னால் ஓவர்டேக் பண்ண முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது, எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓவர்டேக் பண்ணாதீங்க. கொஞ்சம் மெதுவாக கூட நீங்கள் ஓவர்டேக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்பீடாக ஓவர்டேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டாதீங்க. பாருங்கள், ஆட்டோக்கார அப்படியே அணைச்சி வந்துட்டார் பாருங்கள். அவரை மெதுவாக நீங்கள் ஆட்டோக்காரங்களுக்கு ஹார்ன் அடிச்சிடணும். கண்டிப்பாக 2 வீலர்ஸ்க்கு இது மாதிரியான ஆட்டோஸ், பெரிய வெஹிக்கல்ஸ் ஏதாவது கிராஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹாங்கை யூஸ் பண்ணுங்கள். அகைன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பம்பர் டு பம்பர் சுச்சுவேஷன், டிராஃபிக் வந்தாச்சு. ஃபஸ்ட் கியரில் மூவ் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை வச்சுருக்காரு. அழகாக பாருங்கள், ஃபுல்லாக நம்மளோட சுற்றி வெஹிக்கிள்ஸ் பார்க் ஆகிருக்கும். ஸோ இதுவுமே ஒரு விதமான சேலஞ்சஸ் தான். இப்போ நேரோ ஸ்ட்ரீட் கமர்ஷியல் ரோட்ஸ்ன்றது அது வந்து பார்த்திங்கன்னா இடைஞ்சலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே தோணுன்னு தெரியாது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடியாக போகிற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா அந்த என்ன சொல்கிறது, நத்த விடுற மூமெண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ சுரேஷ் பிரதர் சொல்லியிருப்பாரு நத்த விடுற மூமெண்ட் சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அந்த ஸ்னெயில் மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் வந்து மெதுவாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், அழகாக ஸ்லோவாக நம்மளோட அனுசரித்து வரவங்களையும் சரி நம்மளும் சரி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் கரெக்டாக இருக்கணும். அதாவது உங்களுடைய ஸ்டேரிங்கை வந்து பார்த்திங்கன்னா அன்யூஷுவலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் லெஃப்ட்டோ ரைட்டோ நீங்கள் திருப்பாமல் உங்கள் லைனில் நீங்கள் மிரர் பார்த்துட்டு அழகாக கியரை தேவையான கியர் ரேஷியோவை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ஃபஸ்ட்டு கியர் தேவைன்னா ஃபஸ்ட் கியர் தான். இப்போ செகண்ட் கியர் தேவைனாலும் மட்டும் செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணார். செகண்ட் கியர் தேவை இல்லாத நீங்கள் செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணாலும் வெஹிக்கிள் வந்து ஆஃப் ஆகிடும். இல்லை தேவையில்லாமல் வெஹிக்கிளுக்கு நம்ம அதிகமான ஒர்க் லோடு கொடுக்குறோம். உங்களோட கிளச் டைமான இது எல்லாமே அதிகமாக நடக்கும். இங்கே பார்த்தீங்களா டக்குன்னு வந்து நிப்பாட்டார். இப்போ இங்கேருந்து வெஹிக்கிளை எடுத்துகிட்டு போகணும். ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டார், சைடு மிரர் பார்த்துட்டு ஸ்லோவாக அவரை வந்து தாண்டிட்டு அவ்வளோதான். இப்போ ஆங்க் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கார். ஸோ மெதுவாக நீங்கள் அழகாக புஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ரொம்ப பேனிக் ஆகாமல் ரொம்ப வந்து க்ரூஷியலாக யோசிக்காமல் மெதுவாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கனாலே இந்த மாதிரியான பம்பர் டு பம்பர் டிராஃபிக் ரோட்ஸில் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ 2 வீலர்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு இண்டிகேட்டர் போடாமல் திருப்புவாங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். 2 வீலர்ஸ் போகிறாங்கன்னா அவங்களுக்கும் நமக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கனாலே போதும். இவங்களை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாங்க. பாருங்கள், திடீர்னு ஸ்டாப் பண்ணுறாரு.
ஸோ இங்கெல்லாம் நம்ம முதல்லையே கியரை வந்து அழகாக டவுன் பண்ணிக்கணும் பாருங்கள். அழகாக டவுன் பண்ணுறது பாருங்கள். செகண்ட் டு ஃபஸ்ட் டவுன் பண்ணிட்டாரு. ஸோ ஸ்லோவாக அந்த பம்பில் ஏற்றி இறக்கிட்டு இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் கேப் கிடச்சா மட்டும்தான் நம்ம ஆக்சலரேஷன் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா இதே கியரில் நம்ம வெஹிக்கிளை மூவ் பண்ணாங்க பாருங்கள். எப்படி ஏறி வராரு பாருங்கள். இவருக்கெலாம் கண்டிப்பாக ஹார்ன் அடிக்கிறவங்க. இதெல்லாம் சத்தியமாக வந்து நம்ம தாங்க மேனேஜ் பண்ணோம். வேறு ஆப்ஷனே கிடையாது. 2 வீலர் நமக்கு ஏறி தான் வந்து நிற்பாங்க. ஸோ அகெயின் நம்ம இப்போ அந்த கமர்ஷியல் ரோட்ஸில் நேரோ ஸ்ட்ரீட்ஸ்லாம் கவர் பண்ண மாதிரியே இதுவுமே ஒரு விதமான கமர்ஷியல் ரோடு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரோடோட வித் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். போகவே அப்படியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே குறுகலாக மாறும். ஸோ மெயின் ரோட்ஸ் டிராஃபிக் அந்த ஒரு கமர்ஷியல் ரோடு பார்த்த மாதிரி இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரோட்ஸ்லேயே ஒரு கமர்ஷியல் ரோடு. எப்படின்னா ரொம்ப சின்ன ரோடு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோடு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்கும். ஸோ மோரோவர் வெஹிக்கிள்ஸ் வந்து நடுவில் வரும், கிராஸ் பண்ணுவாங்க, பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து வருவாங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் வந்தாலுமே இந்த இடமும் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஸோ நம்மளுடைய ட்ரெயினி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக இவருக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ரோடுமே கொடுத்துட்டேன். ஸோ அவர் என்னென்ன கேட்டாரோ அவருக்கு வந்து ஹைவேலேருந்து எல்லாமே கவர் பண்ணிச்சு. பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹைவே மட்டும் நான் போடலை. ஏன்னா ஹைவே வந்து அவர் கொஞ்சம் ஸ்டெபிளைஸாகவே ட்ரைவ் பண்ணிட்டார். அவர் ஹைவே வந்து ரிக்வயர்மெண்ட்டும் பெருசாக இல்லைன்னு சொன்னதால் பாருங்கள் அவர் வான்னு கூலாக கிராஸ் பண்ணிட்டு போகிறாரு பாருங்கள். வேறு ஆப்ஷன் இல்லை வியூவர்ஸ். இவங்களெல்லாம் நம்ம அனுசரித்து தான் போக வேண்டும். வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ நீங்கள் மெதுவாக ட்ரைவ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ரோட்ஸில் பேனிக் ஆகக்கூடாது பாருங்கள். ஆப்போசிட்டில் வராங்க பாருங்கள். ஒன் வே தான் இது ஆக்சுவலாக. இது ஆப்போசிட்டில் நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இவங்க வந்தாங்க பரவாயில்ல. இதுக்கு இன்கேஸ் பெரிய வெஹிக்கிள் எதாவது வந்துருந்தேன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ரைட் இண்டிகேட்டர் போட்டார், லெஃப்ட் இண்டிகேட்டர் நம்ம லெஃப்ட்டில் டர்ன் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டுட்டு ஸ்லோவாக வெஹிக்கிளை வந்து ஃபஸ்ட்டு கியரில் அப்படியே கிளச் மூமெண்ட்லேயே மெதுவாக நம்ம புஷ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் டர்ன் பண்ண போகிறோம். லெஃப்ட்டுன்றது எப்பவுமே க்ளோஸ் லெஃப்ட்டு. புஷ்புல் மெத்தடில் அழகாக டர்ன் பண்ணிவிட்டு இப்போ அழகாக சென்டர் பண்ணுறாரு பாருங்கள். ஸ்டீரிங் அழகாக அதுவே சென்டராகுது பாருங்கள். ஒரு கையில் கியரும் மாற்றுறாரு. மேனுவல் கார் இப்படி தான் ட்ரைவ் பண்ணணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கியர் பொசிஷன் ஞாபகம் எடுத்துகிட்டு வராமையே வரும். பார்த்திங்கன்னா எந்த கியரில் டர்ன் பண்ணுறவங்களோ அதே கியரில், அதாவது ஹையர் கியரில் வந்து லோயர் ஸ்பீட்லேயும் டர்ன் பண்ணுறாங்க, லோயர் ஸ்பீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹையர் கியரையும் போட்டு பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு வெஹிக்கிள் ஆஃப் ஆகிற சான்சஸ் இருக்குது. எப்பயுமே மேனுவல் கார் வேறு வழி ஆப்ஷனே கிடையாது. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கியர் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப் ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட் பண்ணி தான் ஆக வேண்டும். வேறு ஆப்ஷனே கிடையாது. பார்த்திங்கன்னா விவர்ஸ், ரோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ண ரோடு எல்லாமே ரொம்ப டஃபஸ்டான. இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான். பட் என்னென்னா இந்த மாதிரியும் ட்ரைனிங் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரியான ரெக்குயர்மெண்ட்ஸும் இருக்குது பாருங்கள். எங்கேருந்து வராங்கன்னே தெரில பாருங்கள். மக்களே, இவங்களெல்லாம் நம்ம அனுசரித்து தான் போகணும். வேறு ஆப்ஷன் கிடையாது. நம்ம இறங்கி எதுவுமே அவங்ககிட்ட நம்ம பண்ணவே முடியாது. ஹார்ன் அடிச்சுட்டே தான் வந்தார். ஆனாலும் அவங்க பண்ணுறது தான் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்லோப்பான பிரிட்ஜ், ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு. இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொருக்குப்பட்ட பிரிட்ஜ் ஆக்சுவலாக போகிறோம். ஸோ ஸ்லோவாக டர்ன் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ புஷ் பண்ணிட்டார். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த பைட்டிங் பாயிண்ட்டை வந்து அழகாக மேனுவர் பண்ணிட்டார். அவ்வளோதான். இப்போ ஸ்லோவாக வெஹிக்கிள் அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ பிரிட்ஜிலுமே பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டாப் ஆகிறான்னு தெரிஞ்சாலுமே பைட்டிங் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட் கியரில் போட்டுட்டு பிரேக்லேருந்து மெதுவாக காலிடுங்க. பைட்டிங் பாயிண்ட் அப்படியே வைங்க. அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் அழகாக மூவ் ஆகிடும். ஓகே வியூவர்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா அகெயின் சேம் ஆக்சுவலாக மின்ட் வால்டாக்ஸ் ரோடு கனெக்ட் பண்ணுற ரோடு. இந்த ரோடெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நார்த் சென்னை இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த ரோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்கும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஸ்லோப்பியான பிரிட்ஜு, மோரோவர் இங்கே ஆட்டோஸ் நிறையா இருக்கும், சைக்கிள் ரிக்ஷாஸ் நிறைய இருக்கும். இவங்களை ஹேண்டில் பண்ணுறது ப்ளஸ் இந்த என்ன சொல்கிறதுனா 2 வீலர்ஸ் ஆட்டோஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிராம்பியாக இருக்கும். இந்த இடத்துல ரொம்ப கன்ஜஸ்டடான ரோடு இது. ஸோ இந்த ரோடுமே அவர் கேட்டிருந்தார். ஸோ அதனால் இந்த ரோட்லேயுமே நம்ம டாஸ்க்கு பர்ஃபார்ம் பண்ண சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் நல்லா பண்ணார் வியூஸ். நல்லா நம்ம என்ன சொன்னோமோ அதை கரெக்டாக கேல்குலேட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபஸ்ட்டே நல்லா க்ளீனாக அடாப்ட் பண்ணார். அடாப்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த புரிதல் அவருக்கு அந்த மேனுவல் கார்னால் என்ன, எப்படி ட்ரைவ் பண்ணோம், ஜட்ஜ்மெண்ட்டு, ஸோ ஸ்டியரிங் கோஆர்டினேஷன், கியர் கோஆர்டினேஷன், கிளச் கோஆர்டினேஷன், ஆக்சிலேட்டர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஃப்ரம் த டே ஒன்லேருந்தே சார் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணார். ஸோ இவங்களோட ஃபாதருக்குமே பார்த்திங்கன்னா நான் தான் ட்ரெயின் பண்ணேன். அவரும் பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு தான் அவரோட சன்னை ரெஃபர் பண்ணிவிட்டு நம்ம கிட்டே எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அவரோட ரெக்குயர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம அவருக்கு எல்லா ரோடும் கொடுத்து அவரை சாட்டிஸ்ஃபை பண்ண பிறகு தான் இந்த வீடியோவை நான் அவர்கிட்ட கேட்டுட்டு ஆல்மோஸ்ட் எல்லா ரோட்ஸுமே நான் கவர் பண்ண ரோடு எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். ஸோ கமர்ஷியல் ரோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் நேரோ ஸ்ட்ரீட்டும் சரி, பிஸி கமர்ஷியல் ரோடு, அப்புறம் மார்க்கெட் ரோட்ஸு, நேரோ ஸ்ட்ரீட்டு, மெயின் ரோட்ஸில் டிராஃபிக், பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நான் ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவில் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ
ஆல்மோஸ்ட் நிறைய வீடியோஸை சொல்லியிருக்கேன். கமெண்ட்ஸில் மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள் எக்ஸாக்டாக என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது, எந்த ரோட்ஸ் கவர் பண்ணணும் சென்னையில், ஸ்பெசிஃபிக்காக இந்த ரோடை கவர் பண்ணுங்கள். மேபி நான் ட்ரைவ் பண்ணி கவர் பண்ணாலும் சரி, இல்லை வந்து ட்ரெயினி பர்ஃபார்ம் பண்ணனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அந்த பர்டிகுலர் ரோடை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து மேபி நானோ இல்லை என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோ நான் வச்சு ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நான் பண்ண வைக்கிறேன். ஸோ மோரோவர் இப்போ இந்த ரோட்ஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ அகைன் நம்ம பார்க்கிங் வந்துட்டோம். ஸோ இப்போ எண்ட் ஆஃப் த செஷன் இது. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்ம எங்கே எடுத்தோமோ அதே இடத்துல சாரை பார்க் பண்ண போகிறாரு. நான் வெளியே வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். சார் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பார்க் பண்ணுறாரு பாருங்கள், அந்த க்ளோஸ் டு தட் பர்பண்டிகுலர் பார்க்கிங்கு. ஸோ பார்க்கிங்கில் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே கால்குலேஷன் வந்து மிஸ் ஆகாமல் நான் எதுவுமே பார்த்திங்கன்னா அவருக்கு சொல்லவும் இல்லை, வெளியே வந்து ஷூட் பண்ணுறேன். மெதுவாக பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் பாருங்களேன், எந்த அளவுக்கு கரெக்டாக அந்த மிரர் அலைன்மெண்ட் பார்த்துட்டு ஸ்லோவாக வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வராது பாருங்கள். மெதுவாக அந்த க்ரீப்பிங் ஃபங்க்ஷன்லேயே மெதுவாக வெஹிக்கிள் உள்ளே வருது. அழகாக வந்துட்டார். இப்போ க்ளோஸாக வந்துட்டார். ஓகே, திருப்பி ஃப்ரண்ட்டு மூவ் பண்ணிவிட்டு அந்த அலைன்மெண்ட் மட்டும் பாருங்கள், கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வெஹிக்கிள் வந்து எப்படி பார்க்கிங் பண்ணுறாரு பாருங்கள். ஓகே, வெஹிக்கிள் வந்து க்ளீனாக உள்ள பார்க்கிங் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் கவரேஜ் எல்லாமே இந்த ரோட்ஸ் ப்ளஸ் பார்க்கிங் ஃபுல் செட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கேன் வியூவர்ஸ். ஓகே, கம்ப்ளீட்டாக நம்ம பார்க் பண்ணியாச்சு. அவரோட ரெக்குயர்மெண்ட் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.